Taste the Daily. நடிகர் ரஜினிகாந்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து. திரையுலக வாழ்வில் பொன்விழா ஆண்டில் உள்ள அன்பு நண்பர் ரஜினிகாந்த் தன் தனித்துவமான நடிப்பாற்றலால் உலகளாவிய ரசிகர் பட்டாளம் கொண்டவர் என புகழார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தொடர் மழை காரணமாக இன்று 14 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. சென்னை, விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவாரூர், அரியலூர், செங்கல்பட்டு மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. சென்னை அசோக் நகரில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மழைநீர் வடிகால் பணிக்காக செலவிட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் என்னதான் ஆனது என திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் மீண்டும் மீண்டும் கேள்வி. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சாலைகளில் நீர் தேங்கியதாலும் தொடர் மழையாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மழை காரணமாக கூரை வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி 8ஆம் வகுப்பு மாணவர் பரிதாபமாக உயிரிழப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல 2வது நாளாக தடை. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் சூறைக்காற்று வீசி வருவதால் சீற்றத்துடன் காணப்படும் கடல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ள நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்காத திமுக அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொட்டும் மழையிலும் சாலை மறியல். ஸ்டாலினின் திமுக அரசு மக்களை வஞ்சிக்கும் அரசாக உள்ளது என குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கொடிவயல் பகுதியில் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் சிறுமி உயிரிழப்பு. மழைநீர் வடிய திராவிட மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததாலேயே இந்த அவலம் நேரிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை சட்டப்பேரவையில் எடுத்துரைத்த கழக பொதுச் செயலாளரை பற்றி தனிமனித தாக்குதல் நடத்தியிருக்கும் பச்சோந்தி மந்திரி ரகுபதிக்கு கடும் கண்டனம். அகந்தையில் திரியும் கோபாலபுரத்தின் 2ஆம் புலிகேசியின் கொட்டத்தை மக்கள் துணையோடு வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயம் அடக்கும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் காட்டம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தில் ஸ்டாலின் ஆட்சியில் லட்சணத்தை அம்பலப்படுத்திய திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவர். மக்களின் குறைகளை தீர்த்து வைக்காமல் மக்களிடம் திட்டு வாங்கி பழகிவிட்டது என பேசியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அவங்களை நீ என்ன செஞ்ச என்ன செஞ்சே
நெல்லையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் வீடுகளை பறிகொடுத்த தம்பதியினருக்கு ஓராண்டு ஆகியும் நிவாரணம் வழங்காமல் அலட்சியம் காட்டும் திராவிட மாடல் அரசு. ஒருத்தர் ரூபாயும் கொடுக்கல, வீடு கட்டித்தாரல, எந்த பதிலுமே இல்லாம இருக்காங்க. நாங்களும் அலைஞ்சு பார்த்து எத்தனை தடவை தான் போய் மனு கொடுக்கறது. ஏற்பாடு பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ல இருந்து ரூபா தருவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அங்கே குடிசை வாரியத்தில் போய் கேட்டாச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்கீமே உங்களுக்கு இன்னும் ப்ரொஜெக்ட் ஆகலை, அதனால வரும்போது நாங்கள் கூப்பிடுதோன்ட்டு எங்கள் ஃபோன் நம்பரும் வாங்கியிருக்காங்க. வருஷம் ஒன்றும் ஆக போகுது. அது மாதிரி டிசம்பர் வந்துருச்சு. இருக்கிறதுக்கு வீடு கிடையாது. சொந்த வீட்லேயே இருந்து பக்கத்து வீட்டில் இருந்து வாடகைக்கு தான் இருக்கோம். கள நிலவரம் இப்படி இருக்க மழை வெள்ளத்தை சிறப்பாக கையாண்டோம் என கனவு உலகில் வாழும் ஸ்டாலின் தம்பட்டமடிப்பதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் இன்று 27 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சில மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகள் குளம் போல காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பூர் மாவட்டம் கண்டியன்கோவில் ஊராட்சி பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஊருக்குள் நுழைவதை தடை செய்வோம் என கிராம மக்கள் பதாகைகளை வைத்ததால் அதிர்ச்சி. பல்லடம் அருகே நடைபெற்ற மூவர் கொலையின் எதிரொலியாக கிராம மக்கள் காவல்துறையின் மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்திய அவலம். கன்னியாகுமரியில் மர்மமான முறையில் தச்சு தொழிலாளி கழுத்து நெரித்து கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கோவை அடுத்த கருமத்தம்பட்டி பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ கஞ்சா சிக்கியது. பல சோதனை சாவடிகளை கடந்து கஞ்சா எப்படி நகர்ப்புறங்களுக்கும் கிராமங்களுக்கும் வருகிறது என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. கடலூர் அருகே வேனில் ரகசிய அறை அமைத்து கடத்தப்பட்ட 30 லட்சம் மதிப்பிலான 72 குட்கா மூட்டைகள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருட்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளை. திராவிட மாடல் ஆட்சியில் பகலில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு அலுவலக அறையிலேயே தூய்மை பணியாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு காரணமா என காவல்துறையினர் விசாரணை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிட மேற்கூரை கான்கிரீட் பூச்சி பெயர்ந்து விழுந்த அவலம். திமுக ஆட்சியில் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாத மாவட்ட பள்ளி கல்வித்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீது மோதிய கப்பல். சேதமடைந்த விசைப்படகு கடலுக்குள் மூழ்கும் காட்சிகள் வெளியீடு. அந்த சைடு ரோபன் எவ்வளோ அதிரி ஃபுல்லாயிடு இல்லையா ஃபுல்லாயிடு விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் வெள்ள நிவாரண நிதி வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து கொட்டும் மழையில் மக்கள் சாலை மறியல். ஸ்டாலின் அறிவித்த வெள்ள நிவாரண நிதி வெற்று அறிவிப்பாக மட்டுமே உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளிக்கு 2,22,95,859 ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சி. லோன் வாங்கி தருவதாக ஏமாற்றி ஆதார், பான் கார்டு உள்ளிட்ட தகவல்களை பெற்று கூலி தொழிலாளியை ஏமாற்றிய மோசடி கும்பல் மீது புகார்.
சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவ பெண்கள் போராட்டம். மீன் மார்க்கெட் பகுதியில் புதிய மார்க்கெட் கட்டித் தருவதாக கூறி திமுக அரசு தங்களை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் தோல் நோயால் பாதிப்பு. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் சுகாதாரத்துறை முறையாக மருத்துவ முகாம் நடத்த வேண்டுமென வலியுறுத்தல்.